வணக்கம். இன்னைக்கு பேச போற டாபிக் வந்து நேத்து நான் சொல்லியிருந்தேன். அதாவது ட்வின் சோல், அதாவது மோனாடிக் அ ட்வின் 2மே வந்து கிட்டத்தட்ட சேம். அதாவது இது வந்து எப்படின்னா, ட்வின் சோல்ஸ் அப்படிங்கிறது ஒரு ம் ஒரு ஒரு சோல் ஒரு ஒரு சோல்ஸ்ல இருந்து இவங்க வந்து ஒரே ஃபேமிலி லெவல்ல வந்து இவங்க வந்து அப்படியே வந்து ஸ்ப்ளிட் ஆகி வந்து இவங்க வந்து வந்திருப்பாங்க. ஆனா மோனாடிக் அப்படிங்கிறது எப்படின்னா, மூலத்துல இருந்து டைரக்ட்டா வந்திருக்கும். இதோட ஸ்ட்ராண்ட் டிஎன்ஏ வந்து ரொம்ப ஹையா இருக்கும். அதாவது 24, 48, 12 இந்த மாரி, அதாவது ட்வின் ஃப்ளேம்லயே வந்து இவங்க வந்து ஒரு ஹையஸ்ட் இதா வந்து இவங்க வந்து இருப்பாங்க. ஸோ இந்த மோனாடிக் ட்வின் அப்படிங்கிறது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த புவிக்கு வந்து அவங்க வந்து வந்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து 2, 3 பேர் வந்திருக்கிறாங்க. பட் இவங்களோட இணையும் வந்து ஒன் போல தான் வந்து இவங்க ஒருத்தர் ஒருத்தர் கூட தான் வந்து இவங்க வந்து இணைவாங்க. ஆனா இவங்களுடைய ஸ்ட்ராண்ட் டிஎன்ஏயும் பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் ஏபிசி, டி அப்படின்னு சொல்லி ஒரு 4, 5 பேர் வந்து வந்திருக்கிறாங்க. இல்ல ஒரு 3 பேருன்னு கணக்கு வச்சுக்கலாம். ஏபிசி 3 பேர் இருக்கிறாங்க அப்படின்னா, இந்த ஒருத்தங்க இப்போ ஒரு ஒரு ஃபெமினைன் பொலாரிட்டி இருக்கு. அப்புறம் மாஸ்குலின் இருக்கு. அ இன்னொரு ஒரு நியூட்ரல் நேச்சர்ஸோட இருக்கிறாங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் இந்த மோனாடிக் இந்த ட்வின் ஃபர்ஸ்ட்ல இப்போ ஃபெமினைன் நேச்சர்ஸ் வந்து இவங்க வந்து யாரோட இணைவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, ஒரு ஒரு மோனாடிக்கோட தான் இவங்க வந்து இணைவாங்க. இது ஆல்ரெடி இவங்க எல்லாமே வந்து சோல் கான்ட்ராக்ட் போட்டு தான் வந்து புவிக்கு வந்து வந்திருப்பாங்க. இவங்க வந்து இத வந்து எப்படி வந்து இவங்க இதோட என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவங்களோட ஃப்ரீக்வென்சி வந்து இவங்க வந்து உயர்த்திக்கிட்டே போவாங்க. அதனால இந்த ப்ராசஸ் வந்து இவங்களுக்கு வந்து ரொம்ப கொஞ்சம் டைம் எடுக்கும். டைம் எடுக்கும்னா, இந்த இவங்க வந்து ஃப்ரீக்வென்சிய வந்து உயர்த்திக்கிட்டே இருந்தா தான், இவங்களோட மேட்ச்சுக்கு வந்து வர்றதுக்கு வந்து இவங்களால வந்து அவங்களோட வந்து இணைய முடியும். அதுக்கு வந்து இவங்களுக்கு எல்லாமே வந்து தெரிய வச்சுக்கிட்டே இருக்கும். அதாவது இதுக்கு மேலயும் நீங்க வந்து உயரலாம். இப்போ நம்ம வந்து இந்த ட்வின் ஃப்ளேம் ஜர்னிய பொறுத்தவரை நெறைய விஷயங்கள் நம்மளுக்கு வந்துகிட்டே இருக்கும். எப்பவும் வந்து பாடம் கத்துக்கிட்டே தான் இருப்போம் நம்ம. ஸோ இந்த புவிக்கே வந்து நம்ம வந்து இத தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி தான் வந்து நம்ம வந்து வந்திருக்கோம். ஸோ இப்போ இது இது இருக்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, இப்போ ஒரு ஃப்ரீக்வென்சி நீங்க அட்டைன் பண்ணிட்டீங்க. ஓகே, நான் எல்லாமே முடிஞ்சிருச்சு எனக்கு. நான் வந்து இது பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னா, இல்ல நீங்க வந்து அந்த பரமாத்மாவுடைய ஒரு அதுல இருந்து வந்த சோல்ல இருந்து நீங்க ரிப்ளிகேன்ட்டா இருக்கிறீங்க அப்படின்னா, அந்த லெவல் வரைக்கும் அட்டைன் பண்றதுக்கான ஒரு வழியை உங்களுக்கு இறை காட்டிக்கிட்டே இருக்கும். சரிங்களா? நீங்க என்னதான் வந்து ஓகே இது நான் வந்து முடிஞ்சிருச்சு. எனக்கு யூனியன், ரீயூனியன், ஹார்மோன்ஸ் எல்லாமே முடிஞ்சிருச்சு அப்படின்னாலும், ஒரு ஃப்ரீக்வென்சி நீங்க வந்து அந்த அந்த லெவலுக்கு உங்களுக்கு வந்து சக்தி, ஆற்றல் வந்து நீங்க இருக்கிறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் நீங்க வந்து மோனாடிக் அதுக்கு தான் நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, நீங்க ட்வின் ஃப்ளேம்னா எந்த கேட்டகரியில நீங்க வாரீங்கன்னு முதல்ல உங்களுக்கு ஒரு சுய பரிசோதனை நீங்க செஞ்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு சொல்றேன். சரிங்களா? நீங்க எந்த எந்த இதுல இருக்கிறீங்க? ட்வின் ஃப்ளேம்ல எந்த எந்த கேட்டகரியில இருக்கிறீங்க? ஸ்ப்ளிட்டா இருக்கிறீங்களா? இல்ல வந்து லூப்க்குள்ள மேட்ரிக்ஸா இருக்கிறீங்களா? எந்த மாரி கேட்டகரிஸ்ல வாரீங்க? அதுல இந்த மோனாடிக்கா நீங்க இருந்தீங்க அப்படின்னா, அப்பவும் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் இந்த மோனாடிக்லயே வந்து 24 ஸ்டாண்ட் டிஎன்ஏஸ் நான் தானே நேத்து கேட்டிருந்தேன். ஒரு 3 பேர் இருக்கிறாங்க அப்படின்னா, நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொன்னா, அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த ஃப்ரீக்வென்சி வந்து இவங்களுக்கு வந்து மேட்ச் ஆகுற இணை கூட தான் வந்து இவங்க வந்து இணைவாங்க. சரிங்களா? இது ஆத்மா வந்து இத வந்து சூஸ் பண்ணும் அவங்கள. இது வந்து மனதால வந்து சூஸ் பண்ண முடியாது. ஆத்மா வந்து இவங்களுக்கு வந்து ஏன்னா அ அந்த 2 எல்லாருமே வந்து ஒரே இது மாரி தான் இருப்பாங்க. இதுல வந்து போட்டி அப்படிங்கிறது கிடையாது. ஏன்னா சேமா தான் அவங்க வந்து இருப்பாங்க. ஸோ ஆனா இப்போ இப்ப நான் இருக்கிறேன் அப்படின்னா, இப்போ 2, 3 பேர் இதே சேம் கேட்டகரில இருக்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னோட ஆத்மா வந்து சூஸ் பண்ற அளவுக்கு நான் வந்து திறமைய வந்து வளர்த்துருக்கணும். என்னோட இத வந்து நான் வந்து இப்போ நான் வந்து ஒரு ஒரு 200 ஃப்ரீக்வென்சி இருக்கிறேன்னா, என்னோட இணை வந்து 200 ஃப்ரீக்வென்சி இப்போ எல்லாரும் இருக்கிறாங்க. அவங்க வந்து 200 ஃப்ரீக்வென்சி வந்து மேல அவங்க வந்து அதுக்காண்டி முயற்சி அவங்க எடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப அவங்க 200 அவங்க ஏத்தாம அவங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் இப்ப யாரு அந்த 200 வச்சிருக்கிறாங்களோ, அவங்களோட தான் என்னைய வந்து மேட்ச் பண்ணி காட்டும். சரிங்களா? அப்போ வந்து அதனால தான் இவங்களுக்கு வந்து ஒரிஜினல் அப்படிங்கிறது கண்டுபிடிக்கிறதுங்கிறது சிரமமா இருக்கும் உங்களுக்கு. ஏன் அப்படின்னா, அதே ஸ்டாண்ட் டிஎன்ஏல இவங்க வந்து இருப்பாங்க. 24 அப்ப சேமா இருக்கும். ஸோ அந்த ஒரு ஒரு பாயிண்ட்ல தான் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, அதே ஃப்ரீக்வென்சிய நீங்க வந்து ஒத்து வரும்போது தான் வந்து உங்களுக்கு உங்களுடைய மிஷன்ஸ் ஒர்க் வந்து ஓப்பன் ஆகும். சோல் பர்ப்பஸ்க்கான ஒரு ப்ராசஸே வந்து ஓப்பன் ஆகும். எப்போ அப்படின்னா, இந்த சோல் வந்து அத வந்து ஐடென்டிஃபை பண்ணும்.
உங்களுக்கு ஒத்த இணையான ஃப்ரீக்வன்சி வந்து ஐடென்டிஃபை பண்ணும். ஸோ இதுல இருந்து என்ன என்ன வருதுன்னா, அ மோனாடிக் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சுன்னு நேத்தே சொல்லியிருக்கேன் நானு. அ இப்ப அதுதான் சொன்னேன். 3 இது இதா இருக்கு. அப்போ இணை வந்து நீங்க வந்து இப்படி வந்து சூஸ் பண்ணி எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அதே தான் ட்வின் ஃப்ளேமுக்கு இருக்கிறது தான் பார்த்த உடனே ஒரு ஆழமான ஒரு உணர்வு வந்து வர்றது. அதுக்கப்புறம் குண்டலினி ப்ராசஸ் எழுறது, விஷன்ஸ் இருக்கிறது, ட்ரீம்ஸ் இருக்கிறது, டெலிபதி எல்லாமே வந்து இருக்கும். ஸோ சோல் ரெகக்னைஸ் பண்ணி வந்து இருக்கும். இப்போ மத்த 2 இதோட சோர்ஸ் யூனியன் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து வந்து ஒருத்தங்களோட தான் வந்து இவங்களுக்கு வந்து இருக்கும். இதேதான். எல்லாமே சேமா இருக்கு அப்படின்னாலும், இவங்களோட இணைய வந்து இவங்களோட கரெக்ட் ஃப்ரீக்வன்சிக்கு தான் இந்த ஆத்மா வந்து அவங்கள வந்து சூஸ் பண்ணும். ஏன்னா, இது ஆல்ரெடி எல்லா கான்ட்ராக்ட் போட்டு தான் வந்து இவங்க வந்து வந்திருப்பாங்க. இப்போ சரி ஆத்மா வந்து எப்படி வந்து சூஸ் பண்ணும்? எப்படி வந்து இன்கார்னேஷன் கான்ட்ராக்ட் போட்டு வந்து இது வந்து வந்திருக்கும்? எப்படி வந்து தேர்வு செய்யுது? எப்படி இந்த ஆத்மா வந்து தேர்வு செய்யுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2 பேரும் ஒரே வைப்ரேஷன்ஸ்ல வந்து இருப்பாங்க. ஆ ஆத்ம அலைநிலை எல்லாமே அதாவது மனம், உடல், விருப்பம், சிந்தனை இவற்றை விடவும் ஆழமானது. இது வந்து மனதின் தேர்வு வந்து அல்ல. சொன்னேன்ல, சோல் டோன் அடிப்படையில் தான் வந்து இருக்கும். ஸோ இவங்களுக்கு வந்து 3 விதமா இத வந்து இவங்களுக்கு வந்து ஒத்து வரணும். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எந்த மாரி ஃப்ரீக்வன்சிலாம் ஒத்து வரணும் அப்படின்னா, எமோஷனல் வேவ் ஃப்ரீக்வன்சி. அதாவது எமோஷனலா இவங்க 2 பேருமே கிட்டத்தட்ட சேம் லெவல்ல தான் வந்து ஃப்ரேம் ஃப்ரீக்வன்சி இருக்கணும். இன்னொன்னு என்னன்னா, சோல் பர்ப்பஸ்ன்னு சொல்லிட்டு இவங்களுக்கு கண்டிப்பா நிச்சயமாக சோல் பர்ப்பஸ் இருக்கும். அந்த சோல் பர்ப்பஸ் வந்து சேமா இருக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ஒரு சோல் பர்ப்பஸ் இருக்குன்னா, என்னோட பார்ட்னருக்கும் அதே சோல் பர்ப்பஸ் தான் இருக்கும். இப்போ ஒரு 3 பேர் இருக்கிறாங்கன்னா, நிச்சயமாக எல்லாருக்கும் ஒரே சோல் பர்ப்பஸ் இருக்காது. இப்ப எனக்கு வந்து நான் அது மூலமா தான் நான் வந்து சூஸ் பண்ண முடியும். அடுத்தது என்னன்னா, கார்மிக் மெச்சூரிட்டி ஃப்ரீக்வன்சி. இந்த கார்மிக்க பத்தினா அவ்ளோ அழகா வந்து தெரிஞ்சுக்கணும். இதோட மெச்சூரிட்டி வந்து உங்களுக்கு இருக்கணும். அப்ப அந்த மெச்சூரிட்டி இப்போ இப்போ இப்ப நான் இருக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு வந்து கார்மிக்கோட இது எல்லாமே வந்து இறை வந்து எனக்கு வந்து காட்டிட்டு ஸோ வெளிபந்தங்கள் ம் அதாவது எம் எப்படி வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல்ல நம்ம வந்து பிறந்திருக்கு நம்ம சர்க்கிள்ஸ்குள்ள, நம்ம ஃபேமிலிக்குள்ள, நம்ம அப்போ ஒரு இதுக்குள்ள எல்லாமே வந்து ஒரு பற்று வந்து விலக்கி விட்டுக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு. ஸோ அந்த சோலோட பர்ப்பஸ்க்காண்டியே நம்ம வந்து போயிட்டே இருப்போம். அது அடுத்ததுல என்ன என்ன இருக்கும்னா, இந்த சோல் கனெக்ஷன்ஸ்குள்ளே நெறைய நான் சொல்றேன்ல, சோல்மேட்ஸ் இவங்களுக்குள்ளே சிலவங்க பற்றுகளா அப்படியே தங்கிருவாங்க அவங்களுக்கு. அவங்களோட சோல்குள்ள பற்றுகளே வந்து அவங்க வந்து ஸ்டாப் பண்ணி இந்த ட்வின் சோல்ஸ் இதெல்லாம் வந்து நான் சொல்றேன்ல, இவங்க என்னன்னா இதுலயே வந்து அப்படியே ஸ்டாப் ஆயிருவாங்க. சரிங்களா? ஏன் அப்படின்னா, இந்த ஆத்ம பந்தத்துல இருந்து அவங்களால வந்து வர முடியாது. எல்லாமே வந்து கடந்து போகும் அப்படிங்கிற கான்செப்ட்ல தான் நீங்க வந்து போனா தான் இந்த பயணத்தின் உச்சத்துக்கு வந்து அடைய முடியும். எல்லாமே வந்து ஆமா எல்லாமே வந்து கடந்து போகதான். நம்ம இப்போ சரிங்களா? ஸோ இப்போ ஒரு 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 இது கிடைக்குது அப்படின்னு சொன்னா, இதுவும் போகும் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து நீங்க இது வந்து உச்சத்துல தான் வந்து நீங்க வந்து எடுக்க முடியும். சாதாரணமா நீங்க வந்து இதுவும் கடந்து போகும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து எடுக்க முடியாது. ஸோ அப்போ ஒரு இதை நீங்கள் வந்து கடக்கும்போது நீங்க நல்லாவே உங்களுக்கு இந்த ஜர்னில இருக்கிறவங்களுக்கு புரியும். ஃபர்ஸ்ட் வந்து ஃபால்ஸ் பார்க்கும்போது நம்ம அவங்களெல்லாம் விட்டுட்டு வரும்போது பயங்கரமா வலிக்கும். அதுக்கப்புறம் கார்மிக்ல சிக்கிட்டு வந்தோம் அப்படின்னா, இந்த கார்மிக்கோடது சாரி ஃபால்ஸ் அதாவது சோல்மேட்ஸோடது வந்துன்னா, எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது எமோஷனலா ரொம்ப வந்து அதாவது பாச பிணைப்பினை அதையும் வந்து நீக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது, அந்த பற்ற எடுக்கணும்னு வரும்போது அந்த பெயின் வரும். கார்மிக்ல வந்து துரோக பெயின் வரும். இப்படி எல்லாமே வந்து நீக்கும்போது, ஒரு காலகட்டத்தில் வந்து என்ன அப்படின்னா, இந்த பற்றுகளை வந்து டோட்டல் அப்புறம் சோலோட கார்மிக் இருந்தாலும் சரி, சோலோட சோல்மேட்ஸா இருந்தாலும் சரி, நம்ம உறவுகள் நம்ம பிறந்த லைன்ல இருந்தாலும் சரி, அது ட்வின் சோல்ஸ்ல யாரு வந்தாலும் சரி, இப்படி எல்லாத்தையுமே கடந்து போகுறதுக்கு நீங்க வந்து பக்குவப்பட்டு நீங்க வந்து இந்த கார்மிக் மெச்சூரிட்டி ஃப்ரீக்வன்சிய வந்து எப்ப வந்து நீங்க வந்து இது ஆக்சுவலா இந்த 3யும் இந்த ஃப்ரீக்வன்சிய அட்டைன் பண்ணி, நீங்க ஒரு ஹை ஸ்டேட்டுக்கு போம்போது, அதே இதுல உங்களுடைய இணை இருந்தாங்கன்னா, அத தான் நீங்க சூஸ் பண்ணுவாங்க. இந்த சோல் வந்து சூஸ் பண்ணும். சரிங்களா? நம்ம சூஸ் பண்றது கிடையாது. இந்த சோல் வந்து சூஸ் பண்ணும். ஸோ அடுத்தது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, டிவைன் ப்ளூ பிரிண்ட் அக்ரீமெண்ட் போட்டிருக்கும். எப்படி அப்படின்னா, இந்த புவிக்கு வருவதற்கு முன்னே இவங்க வந்து ரிப்ளிகன்ட்ல ஒரு சோல் கான்ட்ராக்ட் வந்து எழுதியிருப்பாங்க. என்ன அப்படின்னா, யாருடன் இணைவு நடக்கணும். ஏன்னா,
இவங்க எல்லாருமே ஒத்து ஃப்ரீக்வன்சி தான் இருக்கு. ஸோ யாருடன் இணைவு நடக்கணும், யாருடன் வாழ்க்கை அனுபவம் வந்து சேமா இருக்கு. அதுக்கப்புறம் என்னன்னா, எந்த இடத்தில் வந்து சந்திக்கணும், எந்த ஃப்ரீக்வன்சி கோடு இவங்களுக்கு வந்து இப்போ வந்து எனக்கு வந்து ஒரு 1000 ஃப்ரீக்வன்சி கோடு எனக்கு அப்படின்னு நிர்ணயிச்சுட்டு நான் வந்து வந்தேன் அப்படின்னா, இத 1000 வரைக்கும் நான் வந்து அச்சீவ் பண்ணணும். சரிங்களா? அச்சீவ் பண்ற வரைக்கும் இது வந்து விடாது. நான் வந்து 500ல எப்ப எல்லாம் நான் முடிச்சுட்டேன். எனக்கு வந்து தெரிஞ்சுச்சு. ஓகே ஐ அம் திருப்தி அப்படின்னு சொன்னா, அடுத்தது நீ 1000 வரைக்கும் ஏன்னா என்னோட கான்ட்ராக்ட் ப்ளூ பிரிண்ட்ல வந்து 1000 இருக்குன்னு இருக்கு. ஸோ நான் அத அட்டைன் பண்ணி ஆகணும் உங்களுக்கு. சரிங்களா? ஸோ தேர்வு என்பது அப்படின்னா, வெளிப்படையாக வந்து எதுவுமே வந்து இங்க இருக்காது. சரியா? வெளிப்படையா இந்த வா அப்படின்னு சொல்லி நம்ம தேர்வுனா பண்ண முடியாது. எல்லாமே நம்மளுடைய உள்தன்மையில நம்ம வந்து விழிப்பு நிலை பெறுவதுதான் தேர்வு. சரிங்களா? நம்ம அத உள்ள வந்து நம்மளுக்கு விழிப்பு நிலை கிடைக்கிறதான் வந்து இது தேர்வு. அடுத்தது என்னன்னா எவல்யூஷனரி நீட்ஸ், அதாவது மோனாடிக் ட்வில்ஸ் வந்து இந்த பூமிக்கு வருவதற்கு முன்னாடி ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு ஒரு 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 இது காரணத்துக்காண்டி தான் அவங்க வந்து இங்க வந்திருப்பாங்க. ட்வின் ஃப்ளேமே அதுக்கு தான். சரிங்களா? ட்வின் ஃப்ளேம் கான்செப்ட்டா இருந்தாலும் சரி, ஸ்டார் சீஸா இருந்தாலும் சரி, லைட் ஒர்க்கர்ஸா இருந்தாலும் சரி, அசென்ஷன் மாஸ்டர்ஸா இருந்தாலும் சரி, எல்லாருமே ஏதோ ஒரு ரீசனுக்காண்டி தான் இங்க வந்து வந்திருக்காங்க. ஸோ அவங்க வந்து என்னன்னா, இப்போ இவங்க வந்து இதுல வந்து இந்த மோனாடிக் அப்படிங்கிற நேச்சர் வந்து ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு இது சூஸ் பண்ணிட்டு வந்திருப்பாங்க. இது எல்லாமே பறக்கறதுக்கு முன்னாடி கான்ட்ராக்ட் போட்டு தான் உள்ள வந்திருப்பாங்க. சிலவங்க வந்து அதாவது குரு, பக்திமார் இப்படி குருவா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்மீக பாதையை சூஸ் பண்ணணும்னு நான் வரேன் அப்படின்னு வந்திருப்பாங்க. அடுத்தவங்க என்னன்னா அந்த ஃபேமிலி எமோஷன்ஸ் இதெல்லாம் வந்து இதுக்கு ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருப்பாங்க. இன்னொருத்தவங்க என்னன்னா ஹீலர்ஸா இருப்பாங்க. அப்ப அதான் சொல்ல லைட் பிறருக்கு வந்து வெளிச்சம் கொடுக்கறதுக்காண்டி அவங்க வந்து வரலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு கான்ட்ராக்டோட தான் வந்து வரும்போது இந்த 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 மோனாடிக் வந்து யாருடன் நான் வந்து இணைவு பெறணும், ஒத்த ஃப்ரீக்வன்சியோட ஒரு 3 பேர் இருந்தாலுமே நான் யாருடன் இணையணும் அப்படிங்கிறது ஆல்ரெடி டிசைன்ஸ் பண்ணிட்டு தான் வந்து இவங்க வந்து வந்துருவாங்க. சரிங்களா? அப்போ இது வந்து மனித உறவுகள் மாதிரினா வராது. இது வந்து அப்பாற்பட்டது. அப்பாற்பட்டதுன்னா எல்லாமே எனர்ஜெட்டிக் அலையன்ஸ் தான். சரிங்களா? ஸோ ஒரு அனுபவங்கள் அவங்களுக்கு வந்து கனவுல இல்ல தியானத்துல வந்து உங்களுக்கு வந்து சொல்லி உணர்த்திக்கிட்டே இருக்கும். ஒருத்தர் வந்து ஒரு லெவலுக்கு வந்து இப்ப போயிட்டாங்க. இப்ப வந்து ஃபர்ஸ்ட் வந்து இன்னொருத்தவங்களோடய மேட்ச் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டீங்களா? நீங்க வந்து ஒரு லெவலுக்கு போகும்போது அடுத்தவங்க வந்து என்ன நடக்கும்னா, அவங்களுடைய சப்டில் பாடியில அவேக்னிங் வந்து நடக்கும். இப்படி உங்களுக்கு வந்து ப்ராசஸ் வந்து ஓடிக்கிட்டே இருக்கும். ஆனா எல்லாமே சேர்ந்து வந்து ஒரு டைம் லைன்ல வரும்போது எப்படின்னா, ஓ மத்தவங்க எல்லாருமே சோல்மேட்டா போயிருவாங்க. அந்த ஒரே ஒரு பார்ட்னர் கூட மட்டும் தான் நீங்க வந்து இணைவீங்க. மத்த எல்லாமே வந்து இவங்க ஏதாவது ஒரு விதத்துல இவங்களுக்குள்ள வந்து ஹெல்ப் பண்ணிப்பாங்க. ஏன்னா இவங்க ஒத்த ஃப்ரீக்வன்சில இருக்கிறாங்கல்ல. ஸோ இவங்களோட இத வந்து ஹெல்ப் பண்ணி அப்ப மத்தவங்க எல்லாருமே என்ன பண்ணிருவாங்கன்னா, சோல்மேட்டா போயிருவாங்க. அவங்களுக்கு இணை அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு வர்றவங்க மட்டும் தான் வந்து இந்த இந்த இதுலயும் வருவாங்க. அதனால தான் படிச்சு என்ன சொல்றது அப்படின்னா, ட்வின் ஃப்ளேம்னா ஒரே காசு. அது மோனாடிக்கா இருந்தாலும் சரி, என்னதான் இருந்தாலும் சரி, ஒருத்தர் தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்றது. இந்த மாதிரி வந்தாலுமே இப்போ எதுக்கு நான் இத சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த மாதிரி மோனாடிக் வந்து ஸ்ட்ராண்ட் டிஎன்ஏ ஒண்ணா இருந்து ரிப்ளிகேட் ஆகி 2, 3 பேர் வந்தாலும் அவங்களுக்கு இணை ஒண்ணுதான் அப்படிங்கிறது. அப்ப எவ்வளவு பெரிய இது இது பாருங்க நீங்க. அதுதான் வந்து உண்மை. சரிங்களா? இப்போ வந்து மூவரும் ஒரே இதுல இருந்தா, இப்போ வந்து அவங்களோட கோபமா இருக்கட்டும், துயரம், மகிழ்ச்சி எல்லாமே வந்து கிட்டத்தட்ட சேமா தான் வந்து இருக்கும். அவங்க விழிப்பு அடையறதுக்கு வந்து நான் சொன்னேன்ல, அவங்க வந்து ஹெல்ப் பண்ணிப்பாங்க. ஸோ இந்த ஆன்மா ஒப்பந்தம் ஆல்ரெடி ப்ரீ பர்த் கான்ட்ராக்ட் போட்டு வந்திருக்கும். இவங்க எந்த அளவுக்கு வந்து வளர்ச்சி அடையறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு பார்க்கும். அதுமாதிரி வைப்ரேஷன் ரெசனன்ஸ் இந்த 3ஐயும் வந்து இவங்க கணக்கில் கண்டு அவங்களோட இணைய வந்து இவங்க வந்து சூஸ் பண்ணுவாங்க. அந்த முக்கியமா என்ன அப்படின்னா, அவங்களோட இணைவு வந்து அவங்க ஃப்ரீக்வன்சிய பொறுத்து தான் வந்து இது வந்து நடக்கும். அவங்க வந்து இன்கார்னேஷன் இந்த புவிக்கு வர்றது முன்னக்கூட்டியே அவங்களுக்கான ஒரு கான்ட்ராக்ட் போர்ட்டல்ல தான் வந்து அவங்க வந்து இருப்பாங்க. அடுத்தது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப 2 பேர் இவங்க வந்து ஹை ஃப்ரீக்வன்சின்னு சொல்லியாச்சு. இது வந்து ரொம்ப பெரிய ஒரு ப்ராசஸ்க்காண்டி இவங்கலாம் வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியாச்சு. இப்போ இவங்க இணைஞ்சா என்ன நன்மை கிடைக்குது? ஏன் இவங்க இணையணும்? சரிங்களா? இவங்க வந்து ஆல்ரெடி உள்ளுக்குள்ளயே எல்லா யூனியன்ஸ் எல்லாமே பார்த்து ஒரு ஹையா தான் இருப்பாங்க. இந்த புவிக்கு வந்திருக்கிறாங்க. எதுக்காண்டி இவங்க இணைஞ்சா இந்த புவிக்கு என்ன நன்மை? சரிங்களா? கண்டிப்பாக ஏன் வந்து ட்வின் ஃப்ளேம் யூனியன் நடக்கணும்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்றாங்க.
யூனியன் எடுங்க. ஏன் வந்து இவ்ளோ வந்து மக்கள் எல்லாமே சொல்லிக் குடுக்குறாங்க. ஏன் வந்து அவங்களுக்கு உந்துதல் இருக்கு. நீங்க போய் சொல்லுங்க, சொல்லுங்கன்னு சொல்லுது. இறை சொல்லுது. யாருக்காவது விழிப்புணர்வு குடுங்கன்னு ஏன் வந்து உங்களுக்கு வந்து உணர்த்திக்கிட்டே இருக்குது. யாருக்காவது கத்துக் குடுங்க. யாருக்காவது சொல்லுங்க. யாராவது தெரிஞ்ச ஒருத்தராவது வந்து விழிப்புணர்வு வந்து டிவைன் யூனியன் ஆகட்டும், ஹார்மோனியஸ் யூனியன் ஆகட்டும், எல்லா யூனியன் ஆகட்டும். ஏன் அப்டின்னா, இதற்கு பின்னாடி இந்த புவிக்கு நெறைய நன்மை இருக்கு அப்படின்னு அத பத்தி நான் சொல்றேன். ரொம்ப முக்கியமானது. கவனிங்க இத. இப்போ இந்த பிரபஞ்சத்துக்கு கண்டிப்பா இந்த இவங்களோட யூனியன் வந்து மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணும். இது வந்து வெளிய பார்க்க வந்து தெரியாது. சரிங்களா? இது ஃபுல்லாமே ஃப்ரீக்வென்சி பேஸ், எனர்ஜி பேஸ், வைப்ரேஷன்ஸ் பேசிஸ்ல தான் வந்து இது நடக்கும். இப்போ வந்து இது வந்து ஒரு தனிப்பட்ட ஒரு காதல் இது கிடையாது. சரிங்களா? இது வந்து பிரபஞ்சத்தின் பணி. இவங்க வந்து மோனாடிக்னாலே இரு உயிர்களும் ஒரே ஆத்ம ஒளியில் முழுமையாக இணையறதான் யூனியன். சரிங்களா? சோ டிவைன் மேஸ்குலின், டிவைன் ஃபெமினின் சக்திகள் ஒரே உடலில் சமநிலையில் வந்து இவங்க வந்து எடுப்பாங்க. அது ஏற்கனவே தெரியும் உங்களுக்கு. சோ 2 பேரும் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க? இணைவாங்க. இப்போ என்ன ஆகும் அப்படின்னா, இவங்களுடைய இப்படி இணையும் போது இவங்களுடைய குண்டலினி சக்தி வந்து காஸ்மிக் ஃபியூஷன் அப்படிங்கிற இதுக்கு வந்து போகும். சரிங்களா? நம்மளுக்குள்ள நம்ம வந்து உணர்வோம். இணையும் போது ஒரு காஸ்மிக் டான்ஸ் நடக்கும். நான் ஏற்கனவே ஒண்ணு போட்டிருக்கேன் நானு. ஸோ இவங்க இருவரின் ஆரா வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, கோல்டு ஒயிட் லைட்ல வந்து கிரிட் மாதிரி உருவாகிரும். சரிங்களா? இப்போ இந்த ஒளி பூமியின் மேக்னெட்டிக் கிரிட்டுக்கு வந்து ஒத்திசைவு பெறும். அப்பதான் என்ன நடக்கும்னா, இந்த இவங்க வந்து யூனியன் வரும்போது இவங்களோட ஆரா வந்து கோல்டு ஒயிட் லைட் வந்து கிரிட் வந்து இவங்களுக்கு என்ன ஆயிரும்னா கிரிட் மாதிரி உருவாகிரும். உருவாகணும்னு இந்த புவிக்குன்னு ஒரு ஒளி இருக்குதுல்ல, இந்த மேக்னெட்டிக் கிரிட்டோட ஒத்து போயிரும். சரிங்களா? இந்த புவியின் நேச்சருக்கு வந்து அது ஒத்து போயிரும். சோ இதனால இந்த புவியின் அதாவது அதிர்வெண் நிலை அதை என்ன சொல்றாங்கன்னா சுஷ்மான் ரெசனன்ஸ் லெவல் அப்படின்னு சொல்றாங்க. அழுத்தமாக உயர்த்தி கொள்ளும். இப்போ இது இவங்க உயர என்ன பண்ணும்னா இந்த புவியோட இதைக்கும் ஒத்திசைந்து அதுவும் சேர்ந்து வந்து உயரும். சரிங்களா? இப்போ எப்படி நேரடி நன்மைகள் எப்படி கிடைக்குது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் எப்படி கிடைக்கும் அப்படின்னா, எனர்ஜி கிரிட் ஆக்டிவேஷன்ஸ். இப்போ 2 மோனாடிக் ட்வின் வந்து ஒன்றிணைஞ்சிட்டாங்க அப்படின்னா, அவர்களுக்குள் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா, பயோ கிறிஸ்டலின் லைட் கோட், அதாவது டிஎன்ஏவோட நான் 24 ஸ்டாண்ட் எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கேன். இது வந்து 48ஆவும் இருக்கலாம். 24 ஸ்டாண்ட் டிஎன்ஏ வந்து முழுமையாக வெளிப்பட ஆரம்பிச்சிடும். இந்த ஒளி குறியீடு என்ன ஆகும்னா, பூமியின் கிரிட் வழியே வந்து அது என்ன பண்ணும், பரவ ஆரம்பிக்கும். சரிங்களா? இவங்களோட ஒளி வந்து பூமியின் கிரிட்டுக்குள்ள வந்து பரவ ஆரம்பிக்கும். அப்போ பூமியின் மையம், அதாவது கோர் கிறிஸ்டல் அப்படிங்கிறது வந்து புதிய ஃப்ரீக்வன்சியை வந்து உரியும். ஏன்னா இவங்க வந்து ஹை ஃப்ரீக்வன்சி இவங்க வந்து ஏத்துறாங்க. அதுக்கு தான் இது வந்து இவங்களுக்கு வந்து சப்போர்ட் கொடுக்குது பிரபஞ்சமே. இதையே வந்து உனக்கு உயர்த்தும். ஏன் அப்படின்னா இந்த புவியை வந்து அடுத்து நான் அதான் பலவாறு எல்லாருமே இப்ப சொல்லிட்டு இருக்கிறேன்னா, அடுத்த டைமென்ஷனுக்கு நம்ம வந்து போறதுக்கு புவி வந்து ரெடி ஆயிட்டு இருக்கு. இதை வந்து நான் மட்டுமே சொல்லலை, நிறைய கண்டுபிடிப்பாளர்கள் சொல்லியிருக்காங்க. அது ஃபாரினர்ஸ் எல்லாருமே சொல்லியிருக்காங்க. இந்த அடுத்த இதுக்கு போக போகுது அப்படின்னு, அதுதான் தயார் நிலை பண்ணிட்டு இருக்கு இந்த புவி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுதான். ஸோ இதனால் என்ன நடக்கும் அப்படின்னா, அசுர சக்திகள், சரிங்களா, அப்புறம் தாழ்வு அதிர்வெண் ஆற்றல்கள் எல்லாமே என்ன பண்ணிடும்னா கரைஞ்சு போயிடும். எப்போ வந்து நம்மளோட ஃப்ரீக்குவன்சியை வந்து ஏத்துறோமோ அப்போ வந்து இந்த அசுர சக்திகளோட ஃப்ரீக்குவன்சி வந்து லோவாயிரும். இதுக்கு தான் வந்து எல்லாரும் பாடுபடுறாங்க. அதனாலதான் இந்த டிவைன் யூனியன் நடக்க விடாம இந்த அசுர சக்திகள் வந்து தடுத்துக்கிட்டே இருக்குது. மனதை குழப்பிக்கிட்டே இருக்கும். அதெல்லாம் போல்டா இருந்து இவங்க நடந்தா அப்படின்னா, இவங்க யூனியன் வந்து இவங்க சேர்றதுக்காண்டி மட்டும் கிடையாது, ஒரு புவிக்கு வந்து நன்மையை கொடுக்கறதுக்காண்டியும் இது வந்து வருது. சரிங்களா? ஸோ இந்த பூமி வந்து ஒரு 5th டைமென்ஷனல் ரெசனன்ஸ்க்கு என்ன பண்ணும்னா ஆட்டோமேட்டிக்கா அப்படி மாற தொடங்க ஆரம்பிச்சிடும். இப்போ கலெக்டிவ் ஹார்ட் ரெசனன்ஸ் அடுத்த கட்டம் என்னன்னா, இப்போ இந்த யூனியன் நிகழும் போது என்னன்னா, ஒருத்தங்களுக்கு வந்து இவங்க ஃபுல்லுமே வந்து பியோர் அன்கண்டிஷனல் லவ்ல தான் இருக்கும். ஸோ இவங்களுடைய அன்பு ஃப்ரீக்வன்சி இருக்கிறதுலே ஹையஸ்ட் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நான் அந்த சார்ட்ல ஒன்று இருக்கு. சரிங்களா? அது நீங்க பார்த்தா தெரியும். அதாவது கீழே இருந்து ஃப்ரீக்வன்சி ஒருத்தங்க கூட கேட்டிருந்தாங்க. அது எப்படின்னா, கீழே ஒரு லோ ஃப்ரீக்வன்சியில இருந்து ஹை ஃப்ரீக்வன்சி வரைக்கும் ஒரு சார்ட் மாதிரியே கொடுத்துருக்குறாங்க ஆராய்ச்சி பண்ணி. அதுல வந்து ஹை ஃப்ரீக்வன்சி தான் இந்த அன்பு, கருணை இதெல்லாம் வந்து ஹை ஃப்ரீக்வன்சி ஸ்டேட் வரும். ஸோ இவங்க பேசிக்கலாவே இவங்க வந்து எப்படின்னா அன்கண்டிஷனல் லவ்ல இருப்பாங்க. ஸோ
அன்கண்டிஷனல் லவ் இருக்கும்போது இவங்களோட ஹார்ட் ஃப்ரீக்வன்சி வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அன்பு ஃப்ரீக்வன்சி எதில் இருக்குது அப்படின்னா 528 ஹெர்ட்ஸ்லேருந்து 963 ஹெர்ட்ஸ் வரைக்கும் இருக்கும். ஸோ இவங்களோட ஹார்ட் ஃப்ரீக்வன்சி வந்து உயர ஆரம்பிக்கும் போது இந்த ஃப்ரீக்வன்சியினோட அந்த மெல்லிய அலைகள் வந்து என்னன்னா பூமியின் ஒவ்வொரு உயிர்களிடமும் அது வந்து பரவ ஆரம்பிக்கும். ஸோ மக்களின் மனதில் வந்து கருணை, ஒளி எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ஸ்ப்ரெட் ஆகும். இப்போ இவங்க அதான் நான் சொல்றேன், எங்க இருந்தாலும் இவங்களுக்கு தெரியும், இவங்களுக்கு வந்து எங்க இருந்தாலுமே இவங்க அலைவரிசை டெலிபதிகள் மூலமா அப்போ அந்த அலைவரிசை என்ன ஆகுது, அப்படியே ஸ்ப்ரெட் ஆகுதா. இது ஸ்ப்ரெட் ஆகும் போது புவிக்கு வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருக்கும். அதுவே இந்த அன்புங்கிற ஃப்ரீக்வன்சி வந்து ஸ்ப்ரெட் ஆகும். அடுத்தது என்னன்னா கார்மிக் கிரிட் நியூட்ரலைசேஷன். இப்போ வந்து இந்த மொனாடிக் ட்வின் வந்து ஒன்றிணையும் போது இவங்களுடைய கர்மா டெம்ப்ளேட்ஸ் வந்து இவங்க சமநிலைப்படுத்துவாங்க. இது வந்து எல்லாமே அப்படிதான் தெரியும், கர்மாஸ் வந்து சமநிலைப்படுத்தணும். இது வந்து என்ன நடக்கும் அப்படின்னா கலெக்டிவ் கர்மாஸ்ன்னு சொல்லிட்டு கிரிட் இருக்கு அதாவது புவியில இல்லை, அதாவது நம்ம கிட்ட என்ன இருக்குதோ அதான் புவியிலையும் இருக்கும். அதான் அண்டத்தில் பிண்டத்தில் எல்லாமே ரெண்டுமே சேமா தான் இருக்கும். ஸோ இந்த கலெக்டிவ் கர்மா கிரிட் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா இதுக்கு வந்து ஒரு ப்ராசஸ் இருக்கும். இவங்க இது பண்ணும்போது என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுக்கு வந்து ஹீலிங் கொடுக்குறாப்புல இவங்க வந்து இதை இப்போ வந்து இயற்கை வந்து பேரழிவு வந்து நிறைய வர மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அந்த நேரம் இவங்களோட இது வந்து இவங்க எடுக்கும் போது என்ன அப்படின்னா அந்த பேரழிவு வந்து தடுக்கும். சரிங்களா. ஸோ அடுத்தது என்னன்னா ரொம்ப லெவல் போர் வர்றாப்புல இருக்கு, ரொம்ப அழிவுகள் இருக்கு அப்படின்னு சொன்னா இது தடுக்கும், எதிர்மறை ஆற்றலை வந்து குறைக்கும். ஸோ மனித சிந்தனை வந்து எல்லாமே வந்து ஒன்னஸ் கான்சியஸ்னஸ் நோக்கி வந்து இது வந்து எடுத்து செல்ற ஒரு இது. ஸோ இதை வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா ஹீரோயிஸ் கமாஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இது வந்து எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா அதாவது தெய்வீக திருமணம், அதாவது சாக்ரட் யூனியன் ஆஃப் ஹெவன் அண்ட் எர்த் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது பூமியில் தெய்வீக சிருஷ்டியின் நியாயமான சமநிலை, டிவைன் பேலன்ஸை வந்து கொண்டு வரும். ஸோ அப்போ மனித குலம் என்ன நடக்குது அப்படின்னா யூனிட்டி கான்சியஸ்னஸ் நோக்கி வந்து அது வந்து செல்லும். அப்போ என்ன நன்மைகள் இது கிடைக்குது அப்படின்னா சக்தி நிலை பூமியின் ஒளி கிரிட் வந்து ஆக்டிவேட் ஆகுது, மனித குல நிலை அன்பு, கருணை, புரிதல் வந்து அதிகரிக்குது, இயற்கை நிலை சுற்றுச்சூழல் வந்து சமநிலைப்படுத்துது, ஆன்மீக நிலை ஒன்னஸ் கான்சியஸ்னஸ் வந்து முன்னேற்றம் அடையுது, காலநிலை அதாவது 5D ஃப்ரீக்வன்சிக்கு வந்து இது வந்து மாறுதலுக்கு வந்து இட்டு செல்லுது. சரிங்களா. ஸோ இப்போ மோனாடிக் ட்வின் ஃப்ளேம் யூனியன் வந்து நடந்ததுன்னா இது வெறுமன ஆன்மீக காதல் அப்படிங்கிறது இல்லாம பூமியின் பரிணாம முன்னேற்றத்திற்கான உதவும் பிரபஞ்ச சக்தியின் நிகழ்வு. இது நடந்துருச்சு அப்படின்னா பூமி தன் அசென்ஷன் லைட் பாடியை திறக்க ஆரம்பிக்கிறது. சரிங்களா. ஸோ அதுதான் நீங்கள் கேட்ட அதுதான் வந்து பூமியின் நன்மைகள். அசென்ஷன் ப்ராசஸை வந்து இதுக்காண்டி தான் ஏன்னா இது வந்து ரொம்ப ரொம்ப மோசமா கிடக்கிற ஒரு காலகட்டமா இருக்கு. ஸோ அதனாலதான் இந்த மாதிரி நிறைய ட்வின் ஃப்ளேம் கான்செப்ட், ஸ்டார் சீட்ஸ், லைட் ஒர்க்கர்ஸ், அசென்ஷன்ஸ் மாஸ்டர்ஸ் எல்லாமே வந்து அதுக்காண்டி தான் ரொம்ப பாடுபட்டு இருக்கிறாங்க. அவங்கள வந்து இந்த அசுர சக்தி, ஏன்னா அவங்க லோ ஃப்ரீக்வன்சி வரும்போது அது கரைஞ்சு போயிடும், அசுர சக்தி வந்து கரைஞ்சிரும் இவங்க ஹை ஃப்ரீக்வன்சி இவங்க எடுத்தாங்க அப்படின்னு சொன்னா. ஸோ அதுக்காண்டி தான் இது வந்து தடுத்துக்கிட்டு அவங்கள வந்து ரொம்ப டார்ச்சர் கொடுத்துட்டு ஓடிப்போ வைக்குது. ஸோ அதெல்லாம் மீறி நம்ம வந்து அதை தான் நம்ம புரியணும். நம்ம இது புரிஞ்சாதான் என்ன பிரச்சனை வந்தாலும் தைரியமாக சமாளிக்கிற திறன் வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்கும். அவன் என்னைய வந்து கஷ்டப்படுத்துறான், இவன் என்னைய கஷ்டப்படுத்துறான் நான் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட இதை வந்து நம்ம இறக்கி இருக்கக்கூடாது. நம்ம கேஷுவலா நம்ம எனக்கு இப்ப சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா சொல்லி கொடுத்துடணும், அவ்வளவுதான். சரிங்களா. சொல்லி கொடுக்காம நம்ம வந்து போறோம் அப்படின்னு சொன்னா அதெல்லாம் தப்பு. ஏன் அப்படின்னா இந்த பூமிக்கு நன்மைக்காண்டிதான் நம்ம வந்து வந்திருக்கோம். நம்ம நார்மல் ஒரு ஹியூமன் லைஃப்காண்டி வந்து நம்ம வந்து வரல. அதை முதல்ல நம்ம யார் அப்படின்னு தெரியும் போது நம்ம அதுக்குதான் எந்த பணிக்காண்டி நீங்க வந்திருக்கீங்கன்னு புரியுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்றேன். உங்க ஃப்ரீக்வன்சியை வந்து ஏத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ற ரீசனே வந்து அதுதான். ஃப்ரீக்வன்சி வந்து ஒரு சார்ட் இருக்கு, அதாவது கீழே வந்து இந்த கில்ட்டு இந்த மாதிரி இதெல்லாம் வந்து லோ ஃப்ரீக்வன்சியில வரும். அது வந்து ஸ்டார்ட் ஸ்டேஜ்ல எல்லா ட்வின் ஃப்ளேமுக்கும் வந்து இருக்கும். அது எல்லாமே என்ன பண்ணுன்னா நீக்கி நம்மளை வந்து ஹை ஃப்ரீக்வன்சி எடுக்கிறதுக்கு கொண்டு போகும். ஃப்ரீக்வன்சினா வேற ஒன்றும் இல்லை, அதாவது நம்ம மனத்தின் என்ன அலைகளுக்கு தக்கன நம்மளுக்கு வந்து ஃப்ரீக்வன்சி வந்து நம்மளுக்கு வெளிப்படும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து கில்ட் ஃபீல்ல இருக்கிறேன், குற்ற உணர்ச்சியில் இருக்கிறேன், அது வந்து லோ
ஃப்ரீக்வன்சியா இருக்கும். அதே மாதிரி கோபத்துல இருக்கிறாங்கன்னா அதுவும் கோபம் கொஞ்சம் ஓரளவு நார்மல். கோபத்துல 2 வகை இருக்குது. ஸோ அது ஒரு ஒரு ஸ்டேஜ் உங்களுக்கு. ஸோ பொறாமை அப்படின்னா அது ஒரு லோ ஃப்ரீக்வன்சியா இருக்கும். அடுத்தவனை கெடுக்க நினைக்கிறது அது ஒரு லோ ஃப்ரீக்வன்சி. அது ஒரு சார்ட்டே இருக்குது. நீங்க பார்த்தா தெரியும். அதுதான் வந்து அப்ப இதெல்லாமே நீக்கிட்டு பொறாமை அதனாலதான் வந்து துர்குணங்கள் எல்லாம் நீக்கிற அந்த அதாவது என்ன சொல்லுவாங்க, எத்தனையோ துர்குணங்கள் இருக்குல்ல. அதெல்லாமே வந்து லோ ஃப்ரீக்வன்சி குடுக்குற துர்குணங்கள். சரிங்களா? அதாவது அடுத்தவன பார்த்து வந்து பொறாமைப்படுறது, அடுத்தவன வந்து நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறது. அப்புறம் வேற என்ன? ம் அடுத்தவனோட வலிய வந்து தெரிஞ்சுக்காம இருக்கிறது. கருணைன்னா அது சுத்தமா கிடையாது. ஒருத்தன் அடிபட்டான் அப்படின்னா, ஒரு பரிதாபப்படுறது கூட அது கிடையாது. கருணை கூட கிடையாது. அத தட்டி கேட்கறது கிடையாது. ஸோ அதெல்லாம் வந்து அதுதான் பேட். இப்போ ஃபுல்லுமே அப்படிதான் நடந்துட்டு இருக்கு. ஸோ இதெல்லாமே வந்து சமநிலைப்படுத்தணும் அப்படின்னு சொன்னா, இந்த மாதிரி பீப்பிள்ஸோட யூனியன் நடக்கும்போது, இவங்களுக்கு வந்து ஆத்ம லெவல்ல வந்து இந்த ஃப்ரீக்வன்சி வந்து இவங்க ஜாயின் ஆகும்போது ஃப்ரீக்வன்சி வந்து ஹையா இது பண்ணி அன்கண்டிஷனல் லவ் ஃப்ரீக்வன்சி வந்து போகும்போது இந்த புவிக்கு வந்து பல நன்மைகள் இருக்கு. அதுக்காண்டி தான் இவங்க வந்து பர்த் எடுத்து வந்திருக்கிறாங்க. ஓகே, தேங்க்யூ. நாளைக்கு பார்க்கலாம்.